மாதா வைதேரியர் வாழ ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நியதி. அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் நீ இந்த உலகில் பிறந்திருக்க முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவர்தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். உன்னுடைய தாயையும் தந்தையையும் கனம் செய்வாயாக என்கிறது பைபிள். என்னுடைய தாயின் காலிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் என்று நான் கூறிய வரிகளிலிருந்தே தெரிந்திருக்கும். இன்று நான் பேச போகும் தலைப்பு குடும்ப ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் அம்மா என்று. ஒரு குழந்தை மழை நனைந்து கொண்டே வீட்டிற்கு வந்தது. அப்பா சொன்னார், மழை வரும்னு தெரியும்ல, அப்ப எதுக்கு வெளில போனேன்? பாட்டி சொன்னார்கள், குடை எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல. உறவினர்கள் சொன்னார்கள், ஓரமா நின்றுட்டு வந்திருக்கலாம் என்று அனைவரும் குழந்தையே திட்டினார்கள். குழந்தையின் முகம் வாடியது. அம்மா என்ன சொன்னார் தெரியுமா? தன் முந்தானைகள் குழந்தையின் தலையை துவட்டி கொண்டே, பாலா போன மழை என் குழந்தை வெளில போகும்போது வரணும் என்று அந்த மழையை திட்டினார். குழந்தையின் முகத்தில் ஒரே புன்னகை. நடுவர் அவர்களே, அனைவரும் குழந்தையை திட்டும் போது தாய் மட்டும்தான் அந்த மழையை திட்டினார். அந்த குழந்தையின் மகிழ்ச்சிக்கு காரணம் அம்மா இல்லையா? குடும்பத்திற்காக தனது அடிப்படை ஒரு நாள் அத்தை சமைத்து பரிமாறினார். அனைவரும் சாப்பிட்டு விட்டு அப்பா சொன்னார், புளியே பத்தல. சித்தப்பா சொன்னார், காரமே இல்ல. பாட்டி தாத்தா சொன்னார்கள், உப்பே இல்ல. குழந்தை சொன்னது ஒரே காரமா இருக்கு என்று அனைவரும் அத்தையிடம் சண்டை போட்டுவிட்டு சாப்பிடாமலே சென்று விட்டார்கள். மறுநாள் அதே சாப்பாட்டை அம்மா சமைத்து பரிமாறினார். அனைவரும் சாப்பிட்டு விட்டு அமைதியாக சென்று விட்டார்கள். அத்தைக்கு ஒரே குழப்பம். உங்களுக்கும் அந்த குழப்பம் இருக்குதானே நடுவர் அவர்களே? சமையலே வராதுமா. அத்தை சென்று அம்மாவிடம் கேட்டார், நேற்று அதே சாப்பாட்டை தான் சமைத்து நீங்களும் அதே சாப்பாட்டை தான் சமைத்தீர்கள், அனைவரும் அமைதியாக சென்று விட்டார்களே, அது ஏன்? அம்மா டைனிங் டேபிளுக்கு அத்தையை அழைத்து சென்று காண்பித்தார். அப்பாவின் தட்டிற்கு பக்கத்திலே ஊறுகாய் இருந்தது. சித்தப்பாவின் தட்டிற்கு பக்கத்திலே மிளகாய் வத்தல் இருந்தது. தாத்தா பாட்டியின் தட்டிற்கு பக்கத்திலே உப்பு இருந்தது. குழந்தையின் தட்டிற்கு பக்கத்திலே நெய் இருந்தது. இங்கு சுவை முக்கியம் அல்ல, அவர்களின் தேவைகளை அறிந்து பரிமாறுவதே முக்கியம். அம்மா எல்லார் தேவையை அறிந்து அம்மா பரிமாறினார். அம்மாவிற்கு யார் பரிமாறினார்? அப்படி பரிமாற தாயை தவிர வேறு யாராலும் முடியாது. உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இதில் எது அதிகமாக இருந்தால் உங்கள் அம்மா சாப்பிடுவார் என்று யோசித்து பாருங்கள். அனைவரின் பதிலும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். சாப்பாட்டில் புளி அதிகமாக இருந்தால் தான் அப்பா சாப்பிடுவார். சாப்பாட்டில் காரம் அதிகமாக இருந்தால் தான் சித்தப்பா சாப்பிடுவார். சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருந்தால் தான் தாத்தா பாட்டி சாப்பிடுவார்கள். ஆனால் சாப்பாடு மீதம் இருந்தால் தான் அம்மா சாப்பிடுவார். சாப்பாடு அம்மா சாப்பிடுறாங்க, அதனால யாரும் கேட்கல. சரி, அம்மா என்றாலே தியாகம் தானே நடுவர் அவர்களே? குடும்பத்திற்காக தனது அடிப்படை தேவையான உணவே விட்டுக் கொடுக்க தயாராகும் தாய் தானே ஒரு குடும்ப ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்க முடியும். ஒரு குடும்பத்தில் சில உறவுகள் இல்லை, ஆனால் அம்மா இருக்கிறார். மற்றொரு குடும்பத்தில் அனைத்து உறவுகளும் உள்ளன, ஆனால் அம்மா இல்லை. இதில் எந்த குடும்பமும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதை கண்ணதாசன் அழகாக கூறியிருப்பார். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை மணந்ததுனால் சபையில் புகழும் வளர்ந்ததை, ஆழம் விடுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென வேறது நீ இருந்தால் அதில் வீழ்ந்து விடாதிருப்பேன். பேருக்கு பிள்ளையுண்டு நடுவர் அவர்களே, பேருக்கு பிள்ளையுண்டு. பேசும் பேச்சிற்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே தான் அறியும் என்று குடும்பத்தின் ஆணையராக இருக்கும் அப்பாவே அம்மாவை பார்த்து கூறுகிறார். இதே போதாதா? அம்மா இருக்கும் குடும்பம் தான் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சொல்ல. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. சொல்லியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் சொல்லாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. திருக்குறள் உலக பொதுமறைகளில் ஒன்று. அப்படித்தானே நடுவர்களே? அனைவருக்கும் தேவையான கருத்துக்களும் அதில் உள்ளன. அப்படித்தானே நடுவர்களே? அதுக்காக குழந்தைகளுக்கு அம்மா தானே
பரிமாறின்னு சொன்னேன். அம்மாவுக்கு யாராவது பரிமாறி இருக்கிறாங்களா? அப்ப அம்மா பாவம் தானே, சிந்திச்சு பாருங்க. சித்தப்பாவுக்கு இது பிடிக்கும், பெரியப்பாவுக்கு இது பிடிக்கும், மாமாவுக்கு இது பிடிக்கும், மாமியாருக்கு இது பிடிக்கும், மாமனாருக்கு இது பிடிக்கும், கணவனுக்கு பிள்ளைக்கு இது பிடிக்கும். அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு யார் யார் சொல்றது? பாவம் தானே. அம்மாவுக்கு சந்தோஷமா இல்லப்பா, ரொம்ப சங்கடத்துல தான் இருக்காங்க. அதனாலதான் குக்கர்ல பொங்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், அருமையா பேசியிருக்கீங்க. அம்மா தான் குடும்பத்துல ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம். தியாகத்தின் சொரூபமாக இருந்து காப்பாற்றக்கூடியவர் தாய் தான் என்பதை மிக அழகாக பெண் சொல்லி இருக்கிறார். மோகிதாவுக்கு ஒரு பணத்தை